ஹலோ ஆல். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா பிளாக்ட் அக்கௌண்ட். ஸோ பிளாக்ட் அக்கௌண்ட்னா என்ன, எதுக்காக நமக்கு பிளாக்ட் அக்கௌண்ட் தேவை, அந்த பிளாக்ட் அக்கௌண்ட்னால என்ன அதனால யூஸ் இருக்குது, எப்படி அந்த பிளாக்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், யார் யார் இருந்தால் அந்த பிளாக்ட் அக்கௌண்ட் சர்வீஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே, அது முக்கியமாக இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏன் வந்து பிளாக்ட் அக்கௌண்ட் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ பிளாக்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஃபைனான்சியல் ப்ரூஃப் மாதிரி. ஓகே, ஸோ இந்த ஃபைனான்சியல் ப்ரூஃப் லைக் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பிளாக்ட் அக்கௌண்ட்டை வந்து என்கிட்ட இவ்வளோ அமௌண்ட் வந்து நான் வச்சுருக்கேன் என்னோடய பிளாக்ட் அக்கௌண்ட்டில். இதை வச்சு என்னோடய லிவிங் எக்ஸ்பென்சஸை வந்து நான் பார்த்துப்பேன். என்னோடய த்ரூ அவுட் என்னோடய ஸ்டடீஸ் முடிகிற வரைக்கும் இந்த லிவிங் எக்ஸ்பென்சஸை வந்து நான் பார்த்துப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நான் வந்துட்டு ஒரு 1.5 years வந்துட்டு நான் வந்து ஒரு மாஸ்டர்ஸ் கோர்ஸ் சூஸ் பண்ணி நான் இங்கே வரேன் அப்படின்னா, ஜெர்மனிக்குள்ளே நான் வந்ததுலேருந்து அந்த 1.5 years நான் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது, எப்படி நான் வந்துட்டு என்னோடய ரெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை என்னோடய டெய்லி பேசிக்ஸுக்கு தேவைப்படக்கூடிய செலவுகளை வந்து நான் எப்படி பார்த்துப்பேனோ, அதை வந்து ப்ரூஃபாக வந்து நம்ம இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம காமிக்கணும். ஸோ அதுக்கு தான் இந்த பிளாக்ட் அக்கௌண்ட் வந்து முக்கியம். ஸோ இது வந்து இந்த பிளாக்ட் அக்கௌண்ட் கன்ஃபர்மேஷனுக்கான அந்த லெட்டர் இருந்தால் மட்டும்தான் ஜெர்மனோட ஸ்டூடெண்ட் வீசாவே நமக்கு கிடைக்கும். செங்கன் வீசாவே அப்போ தான் நமக்கு கொடுப்பாங்க. ஸ்டூடெண்ட்டுக்கு அப்போ தான் ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ பிஃபோர் நம்ம வீசாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பிளாக்ட் அக்கௌண்ட்டெல்லாம் நம்ம ஓப்பன் பண்ணி அதில் 11,000 euros வந்து நம்ம டெபாசிட் பண்ணோம். ஸோ 11,000 euros இந்த சென்ஸ் ஐஎன்ஆரில் கன்வெர்ட் பண்ணும்போது லைக் 11 lakhs கிட்ட வரும். ஸோ 11 lakhs அப்படின்னு வச்சா அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கே நீங்கள் ஜெர்மன் வந்ததுக்கப்புறம் மந்த்லி நமக்கு தேவையான லிவிங் எக்ஸ்பென்சஸ்க்காக அந்த கவர்மெண்ட்டே மந்த்லி நமக்கு அந்த காசை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. லைக் 992 euros வந்துட்டு மந்த்லி அவங்க நம்ம செலவுக்கு, நம்ம வாடகைக்கோ இல்லை நம்ம செலவுக்குன்னு சொல்லி அவங்க நமக்கு அந்த அக்கௌண்ட்டை வந்து அந்த பிளாக்ட் அக்கௌண்ட்டில் இருக்கிற அமௌண்ட்டை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேயா? ஸோ அந்த கிடைக்கிற அந்த அமௌண்ட்டை வச்சு நான் வந்து எனக்கு தேவையான அந்த வாடகை கட்டிக்கலாம், இல்லை ஹெல்த் இன்சூரன்ஸு அதுக்கு பே பண்ணிக்கலாம், ட்ரெஸ் வாங்குறது, அது என்னோடய தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட விஷயங்களுக்கு நான் வந்து செலவு பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தான் பிளாக்ட் அக்கௌண்ட். ஸோ இந்த பிளாக்ட் அக்கௌண்ட் வந்துட்டு எப்படி வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறதுனா, அதுக்குன்னு சில என்ன சொல்கிறது சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் எல்லாம் இருக்காங்க. லைக் எக்ஸ்பேக்ட்ரியோவாக இருக்கட்டும், இல்லை ஃபெண்டிபாவாக இருக்கட்டும், இல்லை ஒரேக்கல், இந்த மாதிரி சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே நம்ம உள்ளே போய் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பேக்ட்ரியோ அப்படிங்கிற அந்த ஒரு பிளாக்ட் அக்கௌண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்கான். ஸோ அவங்களோட வெப்சைட்லேயே டைரெக்டாக போனால் எப்படி ஓப்பன் பண்ணணும், ஓப்பன் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நமக்கு தேவை அப்படிங்கிறது எல்லாமே அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆர் இப்போ நீங்கள் வந்து மேபி சில பேர் வந்து டேரெக்டாக அப்ளை பண்ணுவீங்க யூனிவர்சிட்டிக்கு, சில பேர் வந்து கன்சல்டன்சி மூலமாக அப்ளை பண்ணுவீங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து கன்சல்டன்சி மூலமாக அப்ளை பண்ணிங்கன்னா அவங்களே அதுக்கான கைடன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைப்பா நான் டேரெக்டாக அப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அந்த வெப்சைட்டில் அவங்களுடைய அந்த அஃபிஷியல் பிளாக்ட் அக்கௌண்ட் ப்ரொவைட் பண்ணக்கூடிய அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு அவங்களோட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அவங்களுக்கு நெசசரி தேவைப்படுது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம சப்மிட் பண்ணணும், எப்படி பே பண்ணணும்னு சொல்லி எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் அது ரிலேட்டடாக எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி கொடுத்துருக்கிற அந்த எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் நம்ம கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அடுத்தடுத்த ப்ரொசீஜர் நீங்களாக பண்ணிங்கன்னா இட்ஸ் ஓகே, குட். அட் த எண்ட் ஆஃப் த டைம் நீங்கள் வந்துட்டு ஒரு பிளாக்ட் அக்கௌண்ட் வந்துட்டு உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அந்த பிளாக்ட் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் ஒரு 11 lakhs euros வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணி உங்களோட லிவிங் எக்ஸ்பென்சஸை வந்துட்டு நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ இதுதான் மிச்ச கண்ட்ரி மாதிரி நம்ம லிவிங் எக்ஸ்பென்சஸை வந்துட்டு இந்த ஊரில் நம்ம ஃபுல்லாக எடுத்தெல்லாம் செலவு பண்ண முடியாது. பிகாஸ் நம்ம ஃபுல்லாக எடுத்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்மளை சில பேர் வந்து காலி பண்ணிடுவாங்க இல்லையா? ஸோ அதனால இந்த கவர்மெண்ட்டே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மந்த்லி இவ்வளோ தான் உனக்கு செலவு ஆகும். இப்போ நான் மியூனிக் அப்படிங்கிற சிட்டியில் இருக்கேன் அப்படின்னா, இந்த சிட்டிக்கு இவ்வளோ தான்ப்பா செலவாகும், மேக்ஸிமமாக நீ இவ்வளோ தான் செலவு பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி 992 euros அவங்க வந்து மந்த்லி ஐ திங்க் மேக்ஸிமம் இந்த பிளாக்ட் அக்கௌண்ட்லேருந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மந்த்லி 992 euros தான் வந்துட்டு ஒரு இயருக்கு ஃபுல்லாக வந்துட்டு அவங்க மந்த்லி இந்த 992 euros வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சு நம்ம தேவையான எக்ஸ்பென்சஸ் இல்லை நம்ம செலவு பண்ணுற விஷயங்களை நம்ம பார்த்துக்கலாம். பிளாக்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது இதுக்காகத்தான், நம்மளோட லிவிங் எக்ஸ்பென்சஸை நாங்கள் பார்த்துப்போம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபைனான்சியல் ப்ரூஃப் தான் ஜெர்மனிக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரூஃபு. ஸோ இந்த ப்ரூஃப் இருந்தால் மட்டும்தான்
என்ன சொல்கிறது, விசாவே அவங்க ப்ரொசீட் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு டைம் விஎஃப்எஸ் ஆஃபீஸ் போகும்போதும், விசாக்காக நீங்கள் போகும்போது அங்கே வந்து கன்ஃபார்மாக அப்பாயின்மெண்ட் லெட்டர், அப்பாயின்மெண்ட் லெட்டர் இன் த சென்ஸ் என்ரோல்மெண்ட் சர்டிஃபிகேஷன், யூனிவர்சிட்டியோட என்ரோல்மெண்ட் சர்டிஃபிகேட், உங்களோட ஐடி ப்ரூஃபு, அண்ட் தென் இந்த பிளாக்ட் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட், பிளாக்ட் அக்கௌண்ட் கன்ஃபர்மேஷனுக்கான அந்த லெட்டர். ஸோ இது வந்து கன்ஃபார்மாக கேட்பாங்க. ஸோ இது இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இதுவே விசாவே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு தான் பிளாக்ட் அக்கௌண்ட் நமக்கு தேவை. ஸோ இதுதான் பிளாக்ட் அக்கௌண்ட்டோட ஒரு பேசிக்கான யூஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஏதாவது கண்டென்ட்டை பற்றி நான் வந்துட்டு சொல்கிறேன். ஸோ அன்டில் தென் என்னோட இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டினியூஸாக வீடியோ போகிறவங்க பார்க்குறேன். தேங்க்யூ ஆல்.